என்னடே அப்பா பேரை கெடுத்துட்டியடா? நான் சின்ன பையன் தானே, என்கிட்ட ஜெயிச்சிட்டீங்க, எங்க அப்பா கிட்ட ஜெயிச்சிடுங்க பாக்கலாம். உங்க அப்பா என்னடா, என்கிட்ட யாரா இருந்தாலும் தோத்துதான் போகணும். இதுக்கு ஒரு கை பாத்துருவோமா? வா பாக்கலாம். போய் போய் ஒரு பொம்பளை கிட்ட போட்டு போட சொல்றியடா. கமான் ஆன். ஜானகி, ரம்யா கிட்ட போய் திலீப்புக்காக திலீப் கமாண்டாடி கமாண்டாடி, விடாதீங்க விடாதீங்க. பாத்தியா, உங்க அப்பா தோத்துட்டாரு. போங்கப்பா. அது பொம்பளை ஆச்சேன்னு விட்டுட்டேன் இல்ல. அம்மா வாங்கம்மா, ஆன்ட்டி நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. உங்க அப்பா தோக்க மாட்டாருன்னு தான் நினைச்சேன், ஆனா தோத்துட்டாரா? முக்கியமா பேசணும்னு வர சொன்ன, எதுவுமே பேசாம இருக்க. பேசணும்னுதான் வர சொன்ன, ஆனா ஆனா எப்படி எப்படி பேசுறதுன்னா தெரியல. ரம்யா ரம்யா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. உனக்கும் என் புருஷனுக்கும் சொல்லு, உனக்கும் என் புருஷனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? சொல்லு ரம்யா, சொல்லு. தவறான உறவு எதுவும் ஒண்ணு சொல்லு. அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்ல. தெரிஞ்சு தெரியாமலும் இருந்த இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரிய வந்ததோ, இனிமே நான் மறைக்க தயாரா இல்ல. எப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் தவறு நடந்துடுச்சு, தினமும் அது தொடர்ந்து நடந்தது. எனக்கு நீயே கேட்டுட்ட. உனக்கு துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு சத்தியமா கிடையாது. உன்கிட்ட சொன்ன கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு உன் புருஷன் என்ன மிரட்டினாரு. அதனாலதான் நான் இவ்வளவு நாள மறைச்சிட்டேன். ஜானகி, என்ன மன்னிச்சிடு. இனிமே உன் வீட்டு வாசப்படி கூட நான் மிதிக்க மாட்டேன். உன் புருஷனை என் வீட்டு வாசப்படி மிதிக்காம நீதான் பாத்துக்கணும். ஜானகி, ஜானு, இங்க இருக்கியா? ஏன் உம்மன் இருக்க? லேட்டா வந்தேன்னா பசிக்குது, குளிச்சிட்டு வரேன், சாப்பாடு ரெடி பண்ணு. ஏன் பைய தள்ளுற? நான் உங்க பேக்க தூக்கி எறிஞ்ச மாதிரி நீங்க என்னையே தூக்கி எறிஞ்சிட்டீங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? ரம்யா வந்திருந்தா. அவ அடிக்கடி இங்க வர்றவ தானே? சந்தர்ப்ப சூழ்நிலையால அவ உங்ககிட்ட பலியானதையும், அந்த பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்னைய வரைக்கும் அவகிட்ட நீங்க வச்சிட்டு இருக்கிற உறவையும் ஒண்ணு விடாம அவ என்கிட்ட சொல்லிட்டா. அதையெல்லாம் மறைக்கிறதுக்கும் மழுப்புறதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க. ரம்யாவுக்கு எனக்கும் தொடர்பா? அவ விளையாட்டு புள்ள, வேடிக்கை ஏதாவது சொல்லிருப்பா, அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு மறைக்கிறனா மழுப்புறனா? வா சாப்பிடலாம். இல்லங்க, ஒரு ஆம்பளை வேணும்னா நான் அவளை வச்சிருக்கேன் இவளை வச்சிருக்கேன்னு பெருமையா பேசுவா. ஆனா எந்த பொண்ணும் தனக்கு அவனோட உறவு இருக்கு இவனோட உறவு இருக்குன்னு விளையாட்டு கூட சொல்ல மாட்டாங்க. சரி, எப்படி ஒரு சீத்தான சந்தேகம்? திலீப் மேல சத்தியமா சொல்லு. கேவலமான உங்க காம சுகத்துக்காக குழந்தை மேல எங்க போய் சத்தியம் பண்றீங்க? அப்போ என்ன நீ நம்ப மாட்டேன், அவ்வளவுதான் நம்ப இல்ல? அப்படி என்னங்க அவகிட்ட காணுறது கட்டிட்டீங்க? நான் என்ன உங்களுக்கு குறை வச்சேன்? என்கிட்ட என்ன குறை கட்டிங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஜானகி, ஜானகி, எப்படி பண்ணீங்க? ஜானகி, சொல்லுங்க சொல்லுங்க ஜானகி. ரம்யா தான் பிரச்சனைனா
ஜானகி என்ன சொன்ன? என்னடி சொன்ன? உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறதா ஜானகி மட்டும்தான் நம்பினா. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற இவங்களும் நம்பணும்னா அதை பத்தி பேசலாமே. கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு புருஷன் என்ன மிரட்டினாரு. கொலை செய்யப்பட்ட ரம்யாவுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இந்த பிரேஸ்லெட் யாருதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? தெரியாது இன்ஸ்பெக்டர். ஓகே, யூ கேன் கோ. ஜானகி, அன்னைக்கு நீ நிற்கிறது என்ன நினைப்போ? உன் கையில கொடுத்தனே தாலி. அந்த தாலி மேல உண்மையிலே உனக்கு மதிப்பு இருந்துச்சுன்னா இந்த வீட்டு வாசப்படி தாண்டது தப்பு. ஆமாங்க, தப்புதான். நீங்க என் கையில கொடுத்த தாலியை கழுத்துல சுமந்துட்டு இருக்கேனே, அதுவும் தப்புதான். ஜானகி, உங்களோட 5 வருஷம் வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கேனே, அதுவும் தப்புதான். ஜானகி, நீங்க அந்த ரம்யாவோட நெருங்கி பழகிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேனே, அதுவும் தப்புதான். தப்புதான். ஜானகி, அவன் எதுக்காக எப்படி ஒரு பொய் சொன்னான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவளால இனிமே எந்த பிரச்சனையும் வராது. வராதுங்க, வராது. 10 ரவுண்ட்ல போராடி ஜெயிக்கிறத விட ஒரு ரவுண்ட்ல ஜெயிக்கிறதா எனக்கு பெருமைன்னு அடிக்கடி சொல்வீங்களே, அதை நிரூபிக்கிற மாதிரி ஒரே ராத்திரியில உங்க பிரச்சனையை தீர்த்துட்டீங்களே. இப்ப கேக்குறேன், நேத்து ராத்திரி அவன் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? ஆமா, போனேன். ஏண்டி இப்படி நடக்காததான் நடந்ததா சொல்லி ஜானகி மனசை கெடுத்தேன்னு கேட்க போன, அது தப்பா? இல்ல, ஏடி சொன்னேன்னு கேட்டிருப்பீங்க. அவன் உண்மையை தானே சொன்னேன்னு சொல்லிருப்பா. உடனே நீங்க ஆத்திரப்பட்டு அவளை அடிச்சிருப்பீங்க. அவன் செத்து போயிட்டா. செத்துட்டா? ரம்யா செத்துட்டா? எப்போ? ஜானகி, நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. நல்லாவே நடிக்கிறீங்க. ஏய், சும்மா இரு. தொடர்ந்து எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை சொல்லி சொல்லி என்ன அதிர்ச்சிக்கு ஆளாக்குறது மட்டும் இல்லாம நடிக்கிறேன்னு சொன்ன உண்மையிலே கொலைகாரன் ஆயிரு. தடையுமோ சாட்சியோ இல்லாம கொலை பண்ணிட்டோங்கிற தைரியத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க செஞ்ச கொலைக்கு ஆதாரமா உங்க பிரேஸ்லெட் போலீஸ் கையில கிடைச்சிருக்கேன். எனக்கு நீங்க ஒரு நல்ல கணவனா நடந்துக்கலனாலும் இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்த பாவத்துக்காக நான் நீங்க என்ன நேசிச்சது உண்மையா இருந்தா என்ன தடுக்காதீங்க. இனிமே என் முகத்திலேயே முழிக்காதீங்க. ஜானகி, நான் சொல்றது கேளு. ஜானகி, இத்தனை வருஷம் என் கூட இருந்தும் என்ன புரிஞ்சுக்காம போறியே. போடி, போ. கொலை பண்ணிட்டான். கொலை நான் கொலை செய்யல. சீக்கிரம் உனக்கு புரியும். அப்படி திரும்ப வருவேன். கொலை. திலீப், இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா?
சாப்பிடுறா. அழைச்சிட்டு போ. அப்பாவை பார்க்கணும். சொன்ன கேட்க மாட்டேன். இனிமே நம்ம தாத்தா வீட்டுல தான் இருக்கணும். அப்பா இங்க வருஷ பிடிவாதமா பிடிக்க சாப்பிடு. ஏம்மா குழந்தை அடிக்கிற? உன் குழந்தைதானம்மா, உன்ன மாதிரி தான் இருக்கும். உன் புருஷன் மேல உள்ள கோபத்தை ஏம்மா இந்த குழந்தை மேல காட்டுற? சின்ன வயசுல வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பிடிவாதம் உன் புருஷன் மேல காட்டுறது. அப்பா நீ ஒரு மாணவியா இருந்து பிடிவாதம் பிடிச்சதுனால ஒரு வருஷம் தாமா வீணா போச்சு. மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்து பிடிவாதம் பிடிச்சா உன் வாழ்க்கையே வீணா போயிருமா. அப்பா நீங்க அவரை தூரத்துல இருந்து பாக்குறீங்க. ஆனா இத்தனை வருஷம் அவரோட வாழ்க்கை நடத்துறவ கண்ணுக்கு தெரிஞ்சது காதல் நீர் ஆனதுக்கு அப்புறம் என்னால தேகங்கிற பணி மூடிட்டா பக்கத்துல இருக்க கூட தெளிவா தெரியாது ஜானகி. எந்த பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வந்தா புருஷனோட தான் வரணும்னு எல்லா தரப்பும் ஆசைப்படுவாமா. இனிமே நீங்க அவரை பத்தி பேசுனீங்கன்னா நான் திலீப்ப கூட்டிட்டு உங்களை விட்டு போயிடுவேன். புருஷனை விட்டு பிரிஞ்சு வாழறதுதான் உனக்கு சந்தோஷம்னா நீ இங்கே இருமா, இங்கே இரு. நான் இங்க வந்து சந்தோஷமா இருக்கேன் நான் நினைக்கிறீங்க. அவர் செஞ்ச கொலையையும் துரோகத்தையும் நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் படுற வேதனையும் கஷ்டமும் எனக்கு மட்டும் தப்பா தெரியும். எனக்கு மட்டும் தான் தெரியும். தாத்தா அப்பாவை கெட்டவன்னு அம்மா சொல்றாங்களே, அப்பா நல்லவர் தானே? ஆமாப்பா, உங்க அப்பா நல்லவர் தான்ப்பா. தாத்தா என்ன அப்பா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? பையன் ஆடிட்டு இருக்கான், அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்ற? ராத்திரியில அவர் ஆட விட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்களே, அவன் தூங்க வேண்டாம்? ஏங்க அடுத்த குழந்தை ஞாபகம் வந்துருச்சா? என்ன திலீப் இந்த பாலை குடிச்சிட்டு போய் படுத்துக்கோ. ஏமா பாட்டை நிறுத்தின? நான் பால் குடிக்க மாட்டேன். பொண்ணு அத குடு. குழந்தைகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம. திலீப், உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா இல்ல தம்பி பாப்பா வேணுமா? எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும். வெரி குட். இப்ப நீ என்ன செய்யற? இந்த பாலை குடிச்சிட்டு சமத்து புள்ளையா போய் தூங்கிடுறியா? நாளை காலையில உனக்கு தங்கச்சி பாப்பா குடுக்கறேன். குடி. இவ்வளவுதானே? உள்ள குடிச்சிட்டாயா? எப்படி? திலீப்புக்கு பாலை குடுத்துட்ட, அவனுக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா? எப்படி வசதி?